ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் மெனுவில் கேரட் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற சமையல் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. கூடவே கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரியட்டுங்க. கடுகு வெடிச்சிருச்சு. இப்போது 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாங்க. கூடவே கொஞ்சம் சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் அது முட்டையிலும் வெங்காயத்துலலாம் கொஞ்சம் சால்ட் இருக்குங்க. இது முட்டை நல்லா திரிஞ்சு வரணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேரட் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டு 1 கப் சேர்த்துப்போம். பார்த்துங்க, கேரட்டும் நல்லா வதங்கிடுச்சுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஆப்ஷன் தான், உங்களுக்கு கலர் வேணுன்னா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாங்க. கேரட்டோட சாதம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். குழந்தைங்க கேரட்டை சாம்பாரில் போட்டாவோ பொரியலில் செஞ்சாலோ சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கேரட் சாதமாக செஞ்சு கொடுங்க. கேரட்டோடு சேர்ந்து சாதத்தை சேர்த்து சாப்பிடுவாங்க. வாங்க, நம்மளோட கேரட் சாதம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட கேரட் சாதத்தை சர்வ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கேரட் சாதம் நல்லா வந்திருக்குங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.